இது 119 147 வசனத்தை வாசிங்க. 119 147 147. வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமென். அதிகாலையில் எழுந்து உமக்கு நேராக நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். The Bible says like this, I prevented the dawnings of the morning and cried. அதிகாலையில எழுந்து, in the early morning, dawn. அதிகாலையில என்ன நேரம்? Early morning is what time? early morning, அதாவது அதிகாலை 10 மணிக்கு எழுந்து நான் கூப்பிடுறேன். So it's not the early morning at 10 o'clock I am cried and I call upon him. அப்படியா? No, அது கிடையாது. not so. 3 o'clock 4 o'clock தான் அதிகாலை. 3 a.m. 4 a.m. அந்த ஜாமத்துல தான் இயேசு கடலின் மேல நடந்து வந்தார். So that is the time when Jesus walked on the sea. அவங்க ஆண்டவரை கூப்பிடாதனால தான் அது இயேசு என்று தெரியாதபடிக்கு அவர்கள் அலறினார்கள். So the disciples have been frightened. They did not know it is Jesus. அந்த அதிகாலை நேரத்துல தான் நல்ல தூக்கம் வரும். So in the early morning hours only we have a deep sleep. அந்த அதிகாலை நேரத்துல தான் பயங்கரமான கனவுகளும் வரும். So in the morning hours only we have a lot of dreams and all. நாம அந்த அதிகாலை நேரத்தை ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, when we spend the early dawn time with God, கர்த்தர் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே நடந்து வந்து நம்மோடு பேசுகிறதான காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். So in the midst of the problems, in the midst of like the sea, God will come and speak to us and guide us. ஏன்னா இயேசு அந்த போராட்டத்தின் அந்த அலைகள் கொந்தளிக்கிறதான பிரச்சனையின் மத்தியில தான் படகுக்கு நேராக சீஷர்களுக்கு நேராக நடந்து வந்தார். In the midst of the problems only Jesus has been walking on the sea and traveling towards the boat. அவர்கள் அதை இயேசு என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். They did not know that Jesus is walking. ஏன்னா அவங்க அதிகாலையில ஆண்டவரோட உறவு கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. Because they do not have that morning intimacy with God, fellowship with God. இந்த அதிகாலை நேரத்துல ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமா எனக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். In the early morning when we shout and ask God, seek God, He will hear. அதிகாலை நேரத்துல நமக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காதுங்க. There will not be a disturbance in the early morning. அந்த அதிகாலை நேரத்துல ஆண்டவருடைய சத்தம் நமக்கு தெளிவாக கேட்கும். In the early morning when God speaks, we can clearly understand what he says. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 88:1 சொல்லுகிறான், இரவும் பகலும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். In Psalm 88, psalmist says like this, the day and the night I call upon you. இரவும் பகலும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். I am calling upon you day and night. ஏனா இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுறேன்? Why I am calling day and night? எனக்கு அவர் பலன் கண்டிப்பா வேணும். Because I need a strength